சகல பெற்றோர்களும் எங்களை நான் அறிவிப்பு செய்கின்ற பக்கம் வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வண்ணம் தோன்றுதே மீண்டும் கண்கள் பார்க்கும் போது ටීවී එකේදී අන්තිමට ඇඩ් ටිකක් දැක්කේ ලයිට් නැතුව හිටපු හැටි පාඩම් කරන්න බැරුව. එතකොට பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு டொலர் தேவைப்பட்டது. உங்களுக்குள்ள நெருக்கடிகளை காணொலி வடிவில் புலம்பெயர்ந்தோருக்கு அனுப்பி வைத்தோம். அதை பார்த்து நமது நாட்டிற்கு டொலர் அனுப்பி வைத்தார்கள். அதே நேரம் நெருக்கடியான நிலையில் நாட்டை பொறுப்பெடுக்க பெரிய தலைவர்கள் கூட முன்வரவில்லை. ஆனால் உங்கள் துன்பங்களை போக்குவதற்காக ரணில் விக்ரமசிங்க தலைமை பொறுப்பை ஏற்றார். அதன் பின்னர் 2 ஆண்டுகளில் நாம் குறுகிய வளர்ச்சி அடைந்திருந்தாலும் கூட இன்னும் நாம் பொருளாதாரத்தில் பின்தங்கிதான் இருக்கிறோம். எனவே வரி அறவிடக்கூடியவர்களிடம் இருந்து வரிகளை பெறுவதன் மூலம்தான் முடியுமானவரை பொருட்களின் விலைகளை குறைத்து உங்களுக்கு நிவாரணம் வழங்க முடிகிறது. 125% இன்னும் வறுமையில் தான் இருக்கின்றனர். அதனால் தான் அஸ்வசுமைவை கொண்டு வந்தோம். அரிசியை வழங்க நடவடிக்கை எடுத்தோம். අපි ඒ අයට සල්ලි එවන්න යම් යම් අධිතුමාත් අභියෝගේ බාරගත්තා. හරි මම මේ වැඩේ බාර ගන්න